இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை சேத்துப்பட்டு கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் வருடாந்திர முன்னாள் மாணவர் ஒன்றுகூடல் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அந்த விழாவில் கல்வி ஒன்றே அழியாத சொத்து என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக ரூபாய் 15 லட்சத்தை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நடிகர் கார்த்தி வழங்கினார். மனநலம் குன்றிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த கயவர்களை நாடு மன்னிக்காது என்றும் சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜயும் நானும் அரசியல் பேசாமல் ஒன்றாக பங்கேற்றிருந்தால் கூட அதையும் அரசியலாக்குவதற்கு பலர் காத்திருக்கிறார்கள் என்றும் விஜய் மீது எந்த ஒரு சங்கடமும் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பெண்களுக்கு எதிரான வழக்குகளை திமுக அரசு மெத்தன போக்குடன் கையாளுவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் NTR ராமச்சந்திரன் வயது மூப்பு காரணமாக நேற்று காலமானார். அவருக்கு வயது 93. உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த சில நாட்களாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். கோயம்பேடு போரூரில் இருந்து ஆம்னி பஸ்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 4 சிறப்பு படைகள் அமைத்து விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராமில் சிவகார்த்திகேயன் புதிய சாதனை படைத்துள்ளார். இன்ஸ்டாகிராமில் நடிகர் சிவகார்த்திகேயன் பகிர்ந்த வீடியோ 100 மில்லியன் பார்வையாளர்களை கடந்துள்ளது. இதன் மூலம் தனது பக்கத்தில் பகிர்ந்த சொந்த வீடியோவுக்கு 100 மில்லியன் பார்வையாளர்களை கடந்த முதல் தென்னிந்திய நடிகர் என்ற பெருமையை சிவகார்த்திகேயன் பெற்றுள்ளார். சென்னையில் அம்பேத்கர் புத்தக வெளியீடு நிகழ்ச்சியில் ஆதவ் அர்ஜுனாவை பங்கேற்க சொன்னதே நான் தான் என்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் பொன்னகரம் அருகே உள்ள தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமான ஒகேனக்கலுக்கு தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகம், ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் வார விடுமுறையொட்டி ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். திருவாரூரில் துணை முதலமைச்சரின் உதவியாளர் என கூறி மோசடி நடந்துள்ளது. திருவாரூர் நகராட்சி ஆணையர் ரூபாய் 7500 இழந்துள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைமை யார் கையில் உள்ளது என்று பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்றவர்களில் சிலர் உரிய சான்றிதழ்களை குறைபாடாக சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளது என்றும் சரியான சான்றிதழ்களை வரும் 21/12/2024 இரவு 11:59 மணிக்குள் பதிவேற்றம் செய்துவிட வேண்டும் என்றும் இதுதான் இறுதியான வாய்ப்பு என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC தெரிவித்துள்ளது. விஜயை அரசியல்வாதியாக திமுக அங்கீகரிக்கவில்லை என்று அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஈஷா சார்பில் நடைபெறும் பாரதத்தின் மாபெரும் கிராமப்புற விளையாட்டு திருவிழாவான 16வது ஈஷா கிராமோத்சவத்தை முன்னிட்டு மண்டல அளவிலான போட்டிகள் தமிழகத்தில் மொத்தம் 6 இடங்களில் நடைபெற்றது. திருச்சியில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்களை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் உள்ள முன்னணி தனியார் மருத்துவமனைகள் இணைந்து சென்னை சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட 7க்கும் மேற்பட்ட இடங்களில் தனியார் மருத்துவமனைகள் மூலமாக மாபெரும் இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காலம் என்பதால் தமிழ்நாடு முழுவதும் 62,627 மருத்துவ முகாம்கள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார். சேலம் வழியாக சென்ற ரயிலில் தடையை மீறி கற்பூரமேற்றி வழிபாடு செய்த ஐயப்ப பக்தர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சபரிமலை யாத்திரை சீசன் தொடங்கிய நிலையில் ரயில்களில் கற்பூரம் ஏற்றக்கூடாது, மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே துறை ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்தது. இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க தயார் என மம்தா பானர்ஜி கூறிய நிலையில் அவருக்கு சரத்பவார், உதய் வீர் சிங், MP சுப்ரியா சுலே ஆகியோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் கட்டுப்பாட்டில் இல்லை. அக்கட்சியின் தலைவர் திருமாவளவனா அல்லது ஆதவ் அர்ஜுனாவா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய்க்கு அரசியல் அறிவு தேவை என்று அண்ணாமலை கூறியுள்ளார். சிரியா தலைநகர் டமாஸ்கஸின் புறநகர் பகுதிகளை கிளர்ச்சி படையினர் இன்று கைப்பற்றிய நிலையில் கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வந்ததாக தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் காலியாக உள்ள 256 பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. இதற்கு இந்து மதத்தை சேர்ந்த தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளத்தினால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான பல்துறை ஒன்றிய குழுவினர் ஞாயிற்றுக்கிழமை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்.
பூந்தமல்லி போரூர் மெட்ரோ ரயில் பணிகள் 90% நிறைவு பெற்றதாக தகவல் அளித்துள்ளனர். சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கைவினைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலும் கைவினைஞர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்திடும் உன்னத நோக்கிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின்படி கலைஞர் கைவினை திட்டம் என்ற பெயரில் தமிழ்நாட்டிற்கு என விரிவான திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. ரூபாய் 4500 கோடியில் துணை மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை தனியாருக்கு ஒப்படைக்கும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விசிக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியபோது தமிழ்நாட்டில் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்றார். பிறப்பால் ஒரு முதலமைச்சர் இங்கு உருவாகக்கூடாது, தமிழ்நாட்டை ஒரு கருத்தியல் கலைஞர் தான் ஆள வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் மக்கள் மனதில் உள்ளதைத்தான் ஆதவ் அர்ஜுனா வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். அனைத்து கிராமங்களிலும் குறைந்த கட்டணத்தில் அதிவேக இணையதள சேவை தொடங்குவதாக தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. திமுகவை எதிர்க்கும் அனைவரும் ஒரே கொடையின் கீழ் அணிவகுக்க வேண்டும் என்று சீமானை நடிகை கஸ்தூரி வரவேற்றுள்ளார். 200 தொகுதிகளில் வெற்றி என்பது இந்த ஆண்டின் மிகப்பெரிய நகைச்சுவை என்று செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். அவப்பெயரை உருவாக்க பூத கண்ணாடி போட்டு தேடுகின்றனர் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய், இபிஎஸ் உள்ளிட்டோரை உசுப்பேற்றி பிரித்தாளும் அரசியலை திமுக கையாள்வதாக நடிகை கஸ்தூரி பேசியுள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக மண்டபம் மீனவர்கள் 8 பேரை குற்றம் சாட்டி இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. பிக்பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில் இதுவரை இல்லாத வகையில் புதுமையான ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என ஒளிபரப்பாகி வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இதுவரை இல்லாத வகையில் போட்டியாளர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பிக்பாஸ் வீட்டில் முதல் முறையாக தமிழ் படம் திரையிடப்பட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை நிகழ்கால அரசியலும் 2026 தேர்தல் அரசியலும் திமுக மற்றும் அதிமுக இடையேதான் நடைபெறும் என சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படும் இடம் பாதுகாப்பாக உள்ளதாக புவியியல் வல்லுநர்கள் தகவல் அளித்துள்ளனர். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்கு உட்பட்ட பொன்மலை 45 மற்றும் 46வது வார்டு பகுதிகளில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மக்களின் கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடுரோட்டில் காதலியுடன் பைக் சாகசம். கார் ஓட்டுநராக பணிபுரியும் வாலிபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். சென்னை அண்ணாநகர் பகுதியில் இரவு நேரத்தில் காதலியுடன் வாலிபர் ஒருவர் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்தது. இதனை அடுத்து அண்ணாநகர் போக்குவரத்து போலீசார் பைக் சாகச வீடியோவின் அடிப்படையில் வாகன பதிவு எண்ணை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு இடையிலான மின்சார ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மறு அறிவிப்பு வரும் வரை கால அட்டவணை மாற்றம் செய்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மாணவி மீது பாலியல் வன்கொடுமையில் காவல்துறைக்கு அதிகாரம் அளித்தது யார் என்று முதல்வரை அண்ணாமலை கண்டித்துள்ளார். தமிழ்நாட்டையும் மணிப்பூரையும் ஒப்பிட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பேச்சு ஏற்புடையதல்ல என பேசியிருக்கும் திமுக எம்பி கனிமொழி, அரசியலில் மேடை ஏறினால் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைப்பதாக விஜயின் பேச்சுக்கு கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். மேலூர் அருகே அழகர் கோயில் ஸ்ரீ கல்லழகர் திருக்கோயிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் சுவாமி தரிசனம் செய்தார். அதிமுகவின் செம்பரம்பாக்கம் சம்பவம் போல் தற்போது திமுகவில் சாத்தனூர் சம்பவம் நடந்துள்ளது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக வழக்கு பதியாமல் போலீசார் குற்றவாளிகளை எச்சரித்து அனுப்பியது தொடர்பாக தமிழக முதல்வர் விளக்கம் அளிக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். ஆதவ் அர்ஜுனாவின் அண்மை கால செயல்பாடு விசிகாவின் நலனுக்கு எதிராகவே இருக்கிறது என அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பெஞ்சால் புயல் பாதிப்புக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். போலி கணக்கு காட்டி கார் நிறுவனத்தில் ரூபாய் 12 லட்சம் கையாடல் செய்த சேலம் இளம்பெண்ணை காவல்துறை கைது செய்துள்ளனர். டாஸ்மாக் கடைகளில் மதுபானம் விற்கும்போது கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்தன. இதை தடுக்கும் விதமாக டாஸ்மாக் கடைகளில் ரசீது கொடுக்கும் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நெய்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 27 வயதாகும் விஜின் என்பவருக்கும் சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 23 வயதான பெண் என்ஜினியருக்கும் இரு வீட்டு பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் உறவினர்கள் முன்னிலையில் கடந்த 2ஆம் தேதி சென்னை வண்ணாரப்பேட்டையில் திருமணம் நடந்தது. இந்த நிலையில் பல பெண்களை ஏமாற்றிய காதல் மன்னனின் செல்போனை பார்த்து புது பெண் அதிர்ச்சி அடைந்துள்ளார்.
அதிரடி பேச்சுகளால் தமிழக அரசியல் களத்தை அவ்வப்போது அலற விடுபவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். பிற கட்சிகள் எல்லாம் கூட்டணி கடைவிரித்து காத்து கொண்டிருக்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இப்போதே 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளின் வேட்பாளர்களை தில்லாக அறிவித்து தேர்தல் பணிகளில் பரபரப்பாகிவிட்டார். இதனைத் தொடர்ந்து தம்பி விஜய்க்கு ஒரு சிக்கல் என்றால் நான் தான் முதலில் நிற்பேன் என்று சீமான் சீரியஸ் நேர்காணல் அளித்துள்ளார். பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அரசு கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை என்று ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் வங்கதேசம் 294 ரன்கள் குவித்தது. கவுகாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டனில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. 2வது டெஸ்டில் வெற்றி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் ஆஸ்திரேலியா முன்னேற்றமடைந்தது. தோல்வியடைந்த சிறிது நேரத்தில் விராட் கோலி செய்த செயலை பார்த்து சுனில் கவாஸ்கர் நெகிழ்ந்து பாராட்டியுள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 56,920 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,115 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்களிடமிருந்து திடீரென ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வங்கி நிர்வாகம் பணத்தை எடுத்துக்கொள்கிறது என்று பலரும் குறைப்பட்டு கொள்கின்றனர். சிறிது தொகையாக இருந்தால் வாடிக்கையாளர்கள் வங்கி சென்று அதற்கான காரணத்தை கேட்பதில்லை. டெபாசிட் தொகைக்கு வரி பிடித்ததால் மேனேஜருடன் கட்டிப்பிரண்டு வாடிக்கையாளர் சண்டையிட்டுள்ளார். 4 நாட்களுக்கு கனமழை வார்னிங் அலர்ட் கொடுத்த வருவாய் நிர்வாக ஆணையர். கனமழை முதல் அதி கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகங்களுக்கு வருவாய் நிர்வாக ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.